ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வார்த்தையை எப்படி நாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீ கிளியராக பார்த்துலாம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களை சரியான நேரத்தில் வந்து அடையும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இது கிடையில, அது கிடையில அப்படின்ட்டு. ஆனால் இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம என்ன மீனிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா ரெண்டு ஆங்கிளில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு இடையில அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நீ அங்கே போ, ரெண்டு வீடு இருக்கும், அதுக்கு இடையில ஒரு வீடு இருக்கும், அதுதான் என் வீடு. இப்படி நம்ம சொல்லும் பொழுது ரெண்டு லொக்கேஷனை சொல்லி லொக்கேஷனுக்கு இடையில ஒரு பொருளை சொல்கிறோம். புரியுதுங்களா? ரெண்டு லொக்கேஷனை சொல்லி ஒரு ரெண்டு பொருட்களை சொல்லி அதற்கு இடையில இருக்க ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனையோ இல்லாட்டி பொருட்களை சொல்லி அதற்கு நடுவில் இருக்க ஒரு பொருளை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா அதற்கும் என்னதான் அர்த்தம்? அதற்கிடையில் இதற்கிடையில் தான் அர்த்தம். அப்படி வந்துச்சு அப்படின்னா நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இன் பிட்வீன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இன் பிட்வீன். புரியுதுங்களா? இன் பிட்வீன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். இது கரெக்டாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இன் கேஸ் அதுவே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலத்துக்கு இதை யூஸ் பண்ணுறோம். காலத்துக்கு நான் சென்னைக்கு போகிறேன், இதற்கிடையில் நீ இந்த வேலையை முடி. நான் இப்போ சாப்பிட போகிறேன், இதுக்கு இடையில் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்போ நாம் இங்கே எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ரெண்டு ஆக்ஷன் நடக்குது. ஒன்று நாம் சாப்பிட போகிறது, இன்னொன்று அவர் ரெஸ்ட் எடுக்கிறது. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்டுக்கு இடையில அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரெண்டு ஆக்ஷன்ஸுக்கு இடையில. புரியுதுங்களா? அதையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம்? அதற்கு இடையில அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்படி நாம் ஆக்ஷன்ஸ் அந்த இன்சிடென்ட்ஸை ரெஃபர் பண்ணி அதுக்கு நடுவில் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த மீன் டைம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மீன் டைம் இந்த வார்த்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மீன் டைம்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்போது நேரங்களுக்கு இடையில் ரெண்டு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கு இடையில் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது காலத்தை பற்றி பேசும் பொழுது நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இந்த மீன் டைம். ஏன்னா இதிலே டைம்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. நீங்கள் அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இன்கேஸ் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்சிடெண்ட்டை பர்டிகுலராக பிரித்து சொல்லாமல் பொத்தாம் பொதுவாக சொல்கிறோம். பொத்தாம் பொதுவாக எப்படின்னா வேலை நேரங்களுக்கு இடையில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வேலை நேரங்களுக்கு இடையில் நாமும் இந்த மீன் டைம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் சாப்பிட போகிறேன், அதற்கு இடையில நீ தூங்கிக்கோ. அப்போது ரெண்டு ஆக்ஷனை பிரித்து சொல்லிட்டோம். ஓகே, வேலை நேரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த டைமையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஹோலிஸ்டிக்காக சொல்லிட்டோம், முழுவதுமாக சொல்லிவிட்டோம். புரியுதுங்களா? அப்போது ஒட்டுமொத்த காலத்தையும் முழுமையாக சொல்லிவிட்டு அதற்கிடையில் அந்த ஒட்டுமொத்த காலத்திற்கும் இடையில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே இன் பிட்வீன் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த வேலை நேரங்களுக்கு இடையில்னு சொன்னோம்ல, அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன் பிட்வீன் ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன் பிட்வீன் ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்னா ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கும் இடையில். இது கரெக்டு. ஓகே, பொருட்களை ரெண்டு பொருட்களை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பொருட்களை தனித்தனியாக சொல்லிவிட்டு அங்கே வந்து இன் பிட்வீன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு காலத்தை பொத்தாம் பொதுவாக ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன் பிட்வீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மீன் டைம் அப்படின்னு போட்டு இங்கே அந்த ஒர்க் ஹவர்ஸ் இப்படிங்கிற வார்த்தையை போட்டிங்க அப்படின்னா இது தப்பு. இந்த மீன் டைம் ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்னா தப்பு. இந்த மாதிரி சென்டென்ஸ் வராது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா காலத்தை ஒட்டு மொத்தமாக சொல்லும் பொழுது அங்கே அதற்கிடையில் அப்படின்னு நம்ம மீனிங் கொண்டு வரணும் அப்படின்னா இன் பிட்வீன் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுவே அந்த ஆக்ஷனை அந்த காலத்தை தனித்தனியாக பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அங்கே இந்த மீன் டைம் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இன் பிட்வீன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு நவுன் வேணும். ஓகே, அதற்கடுத்து ஒரு வேர்ப் வேணும். அது பி வேர்பாக இருக்கலாம், இல்லாட்டி மெயின் வேர்பாக இருக்கலாம். அதற்கடுத்து அந்த ரூட் வேர்டு. ஓகே, என்ன ரூட் வேர்டு? இன் பிட்வீன். ஓகே, அதற்கடுத்து என்ன வரணும்? இங்கே ஒரு நவுனு. இந்த ரூட் வேர்டு இன் பிட்வீன் வந்துச்சுன்னா அப்போ ரெண்டு பொருட்களை பற்றி நம்ம பேசுகிறோன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் ஒரு நவுன் வர வேண்டும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு நவுனுக்கு இடையில், அதற்கு இடையில் அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுத்துரும். சரிங்களா? ஆனால் இந்த மீன் டைம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஏன் தெரியுங்களா? இந்த மீன் டைம் அப்படிங்கிற வார்த்தை இந்த மாதிரி சென்டென்ஸ் நடுவில்லாம் வராது.
சென்டென்ஸ் நடுவில் வரவே வராது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வேணும். ஓகே, ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வேணும். அதற்கடுத்து அந்த ரூட் வேர்டு, அதற்கடுத்து இன்னொரு சென்டென்ஸ். புரியுதுங்களா? அப்போது இந்த மீன் டைம் அப்படிங்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் இதுக்கப்புறம் தான் நிகழப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அந்த விஷயத்துக்காக நம்ம காத்துட்ருக்கோம், வெயிட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் அந்த விஷயம் நடக்கலை, இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு நடக்கிற ஆக்ஷன், இதற்கடுத்து அடுத்த ஒரு ஆக்ஷன் நடக்க போகுது. அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு முழுமையான சென்டென்ஸ் வேணும். அதற்கடுத்து இந்த மீன் டைம் அப்படிங்கிற வார்த்தை போட்டு அதற்கடுத்த ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லணும். இப்படி தான் இந்த மீன் டைம் அப்படிங்கிற வார்த்தை ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? அப்போ இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மீன் டைம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 2 தனித்தனி சென்டென்ஸ் வேணும். 2 தனித்தனி சென்டென்ஸும் வேறு வேறு ஆக்ஷனை பற்றி பேசும். ஓகே, இது ஒரு சம்பவத்தை பற்றி பேசும், இது இன்னொரு சம்பவத்தை பற்றி பேசும். அப்போ 2 சம்பவங்களுக்கு இடைப்பட்ட நேரம், அதற்கு இடையில் அப்படிங்கிற சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பேசிக்ஸை மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கிளியர் கட்டாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். நவுன், வேர்பு, அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய ரூட் வேர்ட், அதற்கடுத்து ஒரு நவுன். சரி, அது இருக்கட்டும். சென்டென்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு, நாங்கள் ஆலமரங்களுக்கு இடையில் நிழலை கண்டோம். ஆலமரங்களுக்கு இடையில் நிழலை கண்டோம். சரிங்களா? ரைட். நான் பூக்களை புத்தகங்களுக்கு இடையில் வைத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சென்டென்ஸும் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபார்முலாவும் இருக்குது. சரிங்களா? என்ன தான் ஃபார்முலா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்தாலே நீங்கள் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்கள், சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எல்லா சென்டென்ஸ்லேயுமே இருக்க அந்த இடையில் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடையில் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிவிட்டு, ஓகே, அந்த இடையில் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற வேர்டு இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பர்டிகுலர் பொருட்களுக்கு இடையில் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். அதுதான் இன்பிட்வீன் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ எங்கெல்லாம் இந்த இடையில் அப்படிங்கிற வார்த்தை வருதோ அதற்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையும் சேர்த்து அண்டர்லைன் பண்ணி அதை பிரித்து வச்சுக்கலாம். ஓகே, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ இன்பிட்வீன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடையில் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஓகே, மரங்களுக்கு நடுவில், வீட்டுக்கு நடுவில், ஓகே, இடையில் தான் நடுவில் அப்படின்னு சொல்கிறேன். பேனாக்களுக்கு நடுவில், பேனாக்களுக்கு இடையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ பேனாவுக்கு இடையில் அந்த வார்த்தையை தனித்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பிரித்து வச்சுக்கணும். இங்கிலீஷில் சொல்லும் பொழுது அந்த இடையில் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம இன்பிட்வீன் அப்படிங்கிற வார்த்தையும், எந்த வார்த்தையை நம்ம முன்னாடி போட்டிருக்கோமோ அந்த வார்த்தை இன்பிட்வீனுக்கு அடுத்தும் போடணும். அதுதான் ரூல். ஓகே, தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இடையில் வந்து பின்னாடி இருக்குது, நவுன் முன்னாடி இருக்குது. இங்கிலீஷில் போகும்போது இடையில் அப்படிங்கிறது இன்பிட்வீன் முன்னாடி வந்துட்டு நவுன் பின்னாடி போயிடணும். புரியுதுங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுங்கள், இப்படி நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக பிரித்து வைக்கிறேன். உங்களோட வேலையை நான் சிம்பிளாக்குறேன். சரிங்களா? எந்தெந்த இடத்துக்கு இடையில் இருக்கோ இங்கே பாருங்கள், கோவைக்கும் திருப்பூருக்கும் இடையில். இங்கே என்ன பண்ணிட்டோம், 2 பர்டிகுலர் பிளேஸை பிரித்து சொல்லிட்டோம். மேலெலாம் பார்த்தீங்கன்னா பிரித்து சொல்லியிருக்க மாட்டோம், ஒட்டு மொத்தமாக சொல்லியிருப்போம். ஆலமரங்களுக்கு இடையில், புத்தகங்களுக்கு இடையில், ஒட்டு மொத்தமாக அங்கே சொல்லிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரித்து சொல்லிட்டோம் லொக்கேஷனை. ஓகே, அடுத்து பாருங்கள், முக்கிய சாலைகளுக்கு இடையில். ஓகே, அடுத்து அவன் மலைகளுக்கு இடையில். இந்த மாதிரி பிரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை விட்டுட்டு நம்ம எதை தான் கோடு போட்டிருக்கோமோ அதை விட்டுட்டு மீதி இருக்க சென்டென்ஸை இப்போ படிக்க போகிறோம். பாருங்கள், நாங்கள், இதை விட்டாச்சு, மீதி இருக்கிறது நிழலை கண்டோம். நாங்கள் நிழலை கண்டோம். இந்த சென்டென்ஸை நம்மளால் ஈஸியாக எழுத முடியுமா முடியாதா? ஃபார்முலா விடுங்க, ஃபார்முலா கொஞ்சம் நேரம் பார்க்காதீங்க. என்ன பாருங்கள், இந்த சென்டென்ஸை நம்மளால் எழுத முடியுமா முடியாதா? ஈஸி எழுதிடுவோம். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் தானே, ஈஸி எழுதிடுவோம். இல்லாட்டி ஏதோ ஒரு சென்டென்ஸ், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருந்தாலே நம்ம எழுதிடுவோம். பாருங்கள், நாங்கள் நிழலை கண்டோம். ஓகே, நாம் ஒரு நிழலை பார்த்தோம். கடைசி வார்த்தை என்ன, கண்டோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட்டு. அப்படி எழுதுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நாங்கள், வி, நிழலை கண்டோம், வி ஃபவுண்ட் அ ஷேடு. ஓகே, நிழல்னா ஷேடு தானே. பாருங்கள், வி ஃபவுண்ட் அ ஷேடு, வி ஃபவுண்ட் அ ஷேடு. நாங்கள் ஒரு நிழலை கண்டோம். எங்கே, ஆலமரங்களுக்கு இடையில். இப்போ அதை அப்படியே போடுங்க. இடையில் அப்படிங்கிறது முன்னாடியும் ஆலமரங்களுக்கு பின்னாடியும் போயிடும். அதை அப்படியே போடுங்க. இன் பிட்வீன் த பேனியன் ட்ரீஸ். பேனியன் ட்ரீஸ், ஏன்னா ஆலமரம்னா பேனியன் ட்ரீ. பாருங்கள், வி ஃபவுண்ட் அ ஷேட் இன் பிட்வீன் த பேனியன் ட்ரீஸ். வி ஃபவுண்ட் அ ஷேட் இன் பிட்வீன் த பேனியன் ட்ரீஸ். இப்போ ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு.
சரி, இப்போ நான் சொன்ன டெக்னிக்கை ஃபார்முலா கூட வச்சு பார்க்கலாமா கரெக்டாக வருதான்ட்டு பாருங்கள். நவுனு, வேர்பு, இதற்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஓகே, டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், வேர்புக்கு அடுத்து ரூட் வேர்டு போடலாம். ஆப்ஜெக்ட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு ரூட் வேர்டு, அதுக்கப்புறம் ஒரு நவுன். சரிங்களா? அது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸம்ஷன். அதனால் நாங்கள் மென்ஷன் பண்ணல, வேணும்னா போட்டுக்கலாம். சரி பாருங்கள், நவுனு, இங்கே நவுன் வந்துருச்சு. வேர்பு வந்துருச்சு. ஷேட் அப்படின்னு வந்துருக்கா, இது ஆப்ஜெக்ட். இங்கே நம்ம வேணும்னா வச்சுக்கலாம்னு சொன்னோம்ல, அப்போ இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஷேடு. அதுக்கப்புறம் ரூட் வேர்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நவுன் வந்துருச்சு, த பேனியன் ட்ரீஸ். அப்போது நாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி போனாலே கரெக்டாக ஃபார்முலா உட்காந்துக்குது. ஒரு சென்டென்ஸை போடுறோம், அதற்கடுத்து என்ன பண்ணுறோம், அந்த இடையில் அப்படிங்கிற வார்த்தை எது வருதோ அதற்கூட இன்பிட்வீன் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதற்கடுத்து தேவைங்கிற நவுனை போட்டு முடிச்சிடுறோம். ஒரு சென்டென்ஸ், அதுக்கப்புறம் இன்பிட்வீன் அப்படிங்கிற வேர்டு, அதுக்கப்புறம் ஒரு நவுன். புரிஞ்சுதுங்களா? வாங்க அதே டெக்னிக்கில் போகலாம். இப்போது பாருங்கள், நான் பூக்களை புத்தகங்களுக்கு இடையில் வைத்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கோடு போட்டது தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் பூக்களை வைத்தேன் அப்படிங்கிற சிம்பிள் சென்டென்ஸ் எழுதணும். எழுதிடலாமா பாருங்கள். நான் பூக்களை வைத்தேன், நான் பூக்களை வைத்தேன். ஐ வைத்தேன் அப்படின்னா kept the flowers. அவ்வளோதான். I kept the flowers. ஓகே, புத்தகங்களுக்கு இடையில், in between the books. அவ்வளோதாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளாக்கிட்டேன். இப்போ நீங்கள் இது ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகே பாருங்கள், I kept the flowers in between the books. I kept the flowers in between the books. புத்தகங்களுக்கு நடுவில் நான் பூக்களை வைத்தேன், புத்தகங்களுக்கு நடுவில் நான் பூக்களை வைத்தேன். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், கடகடன்னு எனக்கு பண்ணிடலாம். அவர்கள் பண்ணைகளுக்கு இடையில், ஃபார்ம் ஹவுஸ் இல்லாட்டி வெறும் ஃபார்ம்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே, அவர்கள் பண்ணைகளுக்கு இடையில் ஒரு சிறு கோவில் கட்டுகின்றனர். இப்போ கட்டுறாங்க, ரொம்ப சிம்பிள். இதை ரிமூவ் பண்ணுங்கள். அவர்கள் ஒரு சிறு கோவில் கட்டுகின்றனர். ஓகே, தே பில்ட் அ ஸ்மால் டெம்பிள். அவ்வளோதான். தே பில்ட் அ ஸ்மால் டெம்பிள். அவர்கள் ஒரு சிறு கோவிலை கட்டுகின்றனர். எதற்கிடையில், பண்ணைகளுக்கு இடையில். அப்படியே போடுங்க, இன் பிட்வீன் த ஃபார்ம்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சுது. பாருங்கள், they build a small temple in between the farms. They build a small temple in between the farms. சிம்பிள். அடுத்து பாருங்கள், ரயில் கோவைக்கும் திருப்பூருக்கும் இடையில் நிற்கும். ரயில் நிற்கும், அதுதான் நமக்கு வேணும், ஏன்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே 2 லொக்கேஷனை தனித்தனியாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் அதுக்கும் நம்ம முன்னாடி பார்த்த சென்டென்ஸுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டோ தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரி, இதை வழக்கம் போல் தூக்கிடுங்க. ரயில் நிற்கும், அவ்வளோதான். த ட்ரெயின் நிற்கும், ஃப்யூச்சர், அப்போ வில் ஸ்டாப். ஓகே, த ட்ரெயின் வில் ஸ்டாப். உடனே என்ன பண்ணிடணும், இந்த 2 வார்த்தையை இடையில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து போடணும் இங்கிலீஷில். ஓகே, இன் பிட்வீன் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர். அவ்வளோதான். பாருங்கள், the train will stop in between கோயம்புத்தூர் and திருப்பூர். the train will stop in between கோயம்புத்தூர் and திருப்பூர். ஈஸி தானே? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். the train will stop in between கோயம்புத்தூர் and திருப்பூர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாப்புக்கு அடுத்து வேர்புக்கு அடுத்து நமக்கு எந்த ஆப்ஜெக்ட்டும் தேவைப்படலை. இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் வேணும்னா போட்டுக்கலான்னு சொன்னால, இங்கே ஆப்ஜெக்ட் எதுவுமே வரல. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கும், வேர்புக்கு அடுத்து ஆப்ஜெக்ட். இங்கே ஆப்ஜெக்ட் தேவையில்லை, நம்ம போடலை. ஓகே, ரைட். முக்கிய சாலைகளுக்கு இடையில் கடைகள் அமைந்துள்ளன. முக்கிய சாலைகளுக்கு இடையில் கடைகள் அமைந்துள்ளன. அப்போ கடைகள் அமைந்துள்ளன அப்படிங்கிறது நமக்கு தேவையான சென்டென்ஸ். சொல்லுங்கள், கடைகள் அமைந்துள்ளன. த ஷாப்ஸ் ஆர் லொக்கேட்டட். அவ்வளோதான். த ஷாப்ஸ் ஆர் லொக்கேட்டட். ஓகே, இன் பிட்வீன் முக்கிய சாலைகளுக்கு இடையிலா, அப்போ இன் பிட்வீன் த மெயின் ரோட்ஸ். ஓகே, ப்ளூரலில் தான் வரணும், மறந்துடாதீங்க. தொகுப்பாக சொல்லும் பொழுது கடைசி இருக்கிற வார்த்தை ப்ளூரலில் வரணும். பாருங்கள், த ஷாப்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் பிட்வீன் த மெயின் ரோட்ஸ். த ஷாப்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் பிட்வீன் த மெயின் ரோட்ஸ். ரொம்ப சிம்பிள், ரைட். அவன் மலைகளுக்கு இடையில் உள்ள சிறு பாதையில் நடக்கிறான். இப்போ நடக்கிறான், சரிங்களா? இந்த மலைகளுக்கு இடையில் அப்படிங்கிற வார்த்தையை தூக்குறோம். அவன் சிறு பாதையில் நடக்கிறான். ஓகே, சிறு பாதையில் நடக்கிறான், இப்படி போட்டுக்கலாம், அப்போ தான் ஃபுல் மீனிங் வருது. ஓகே, அவன் என்ன பண்ணுறான், சிறு பாதையில் நடக்கிறான். ரொம்ப சிம்பிள், அதை மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். ஹீ வாக்ஸ் ஆன் அ ஸ்மால் ரோடு. ஓகே,
he walks on a small road. அவன் சிறு பாதையில் நடக்கிறான். எந்த சிறு பாதை? மலைகளுக்கு இடையில் உள்ள சிறு பாதை. அப்போ in between the hills. அவ்வளோதான். பாருங்க, he walks on a small road in between the hills. he walks on a small road in between the hills. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபார்முலாவே இல்லாமல் இந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டோம். நாம் ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம், அதற்கடுத்து இன்பிட்வீனுங்கிற வார்த்தையை போட்டு எந்த இடங்களுக்கு நடுவில், எந்த பொருட்களுக்கு நடுவில் அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக என்ன பண்ணுறோம், நாம் சொல்கிறோம். ஈஸியாக சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இன்பிட்வீனுங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு ரூட் வேர்ட் இருக்குல்ல, அதையும் பார்த்துடலாம். அப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா தமிழில் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், இங்கிலீஷில் யூசேஜ் வேறு. ஓகே, அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஃபார்முலா பாருங்கள், ஒரு சென்டென்ஸு, அதை தொடர்ந்து ரூட் வேர்டு வரணும், அதற்கடுத்து இன்னொரு சென்டென்ஸ் வரணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. சென்டென்ஸை பாருங்கள், அப்புறம் வரலாம். மின்சாரம் தடைப்பட்டுள்ளது, இதற்கிடையில் மெழுகுவர்த்திகளை பயன்படுத்துவோம். இந்த சென்டென்ஸை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியுது, இங்கே ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அதற்கடுத்து இன்னொரு ஆக்ஷன் நடக்கும்னு போட்டிருக்கோம். ஓகே, ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அதை தொடர்ந்து இன்னொரு ஆக்ஷன் ஆகும், நடக்கும். எப்போ இந்த ஆக்ஷன் நடந்துருச்சு, அடுத்த ஆக்ஷன் நடக்க போது பார்த்தீங்களா, அதற்கு இடைப்பட்ட நேரத்தை தான் நம்ம சொல்கிறோம். அதற்கிடையில் இதற்கிடையில் அப்படின்ட்டு. ஓகே, அதற்கிடையில் இதற்கிடையில் ரெண்டுமே நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அண்ட் இது எல்லா டென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே என்ன ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகும், தப்பே வராது. சரிங்களா? பாருங்கள், மின்சாரம் தடைப்பட்டுள்ளது, இதற்கிடையில் மெழுகுவர்த்திகளை பயன்படுத்துவோம். ரொம்ப சிம்பிள். இருக்க சென்டென்ஸ் அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டே வாங்க. எங்கே கமா வருது, எங்கே ஃபுல் ஸ்டாப் வருதுன்னு மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும். மின்சாரம் தடைப்பட்டு உள்ளது, இப்போ தடைப்பட்டிருக்கு. அப்போ ரொம்ப சிம்பிள், த பவர் இஸ் அவுட். அவ்வளோதான், சிம்பிள் எழுதிடலாம். த பவர் இஸ் அவுட், மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அப்படியே எழுதுங்க, நோ இஷ்யூஸ். இந்த மீன் டைம் சொல்லக்கூடாது, இந்த மீன் டைம் சொல்லுங்கள், அப்போ கரெக்ட். ஓகே, கமா. இந்த மீன் டைம் மெழுகுவர்த்திகளை பயன்படுத்துவோம். அங்கே ப்ராப்பரான நவுன் இல்லை, ஆனால் அந்த நவுனை ஈஸியாக வேர்ப்லேருந்து எடுத்துடலாம். வேர்பை உத்து நோக்கணும்னு என்ன ஆகும், we can easily identify who is the noun. யார் நவுன் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, now tell me who is the noun? we, because the last letters of the particular word denotes that we. கடைசி வார்த்தை எதை டினோட் பண்ணுது, we அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ we பயன்படுத்துவோம் தானே போட்டிருக்கு, அப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ we will யூஸ் மெழுகுவர்த்திகள், கேண்டில்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், த பவர் இஸ் அவுட், இன் த மீன் டைம் வி வில் யூஸ் கேண்டில்ஸ். பவர் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, இதற்கிடையில் நாங்கள் மெழுகுவர்த்தியை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். பேருந்து தாமதம் ஆனது, பாஸ்ட் டென்ஸ். பேருந்து தாமதமானது, அதற்கிடையில் நாங்கள் தேநீர் அருந்தினோம், டீ குடித்தோம். ரொம்ப சிம்பிள். பேருந்து தாமதம் ஆனது. ஓகே, த பஸ் தாமதம் ஆனது, பாஸ்ட் டென்ஸ். அப்போ த பஸ் வாஸ் டிலேட். அவ்வளோதான். ஓகே, த பஸ் வாஸ் டிலேட். உடனே என்ன பண்ணிடணும், நம்மளோட ரூட் வேர்டு வந்துடணும். ஓகே, பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு, அதற்கிடையில் நாங்கள் டீ குடித்தோம். ஓகே, வி ட்ராங்க் டீ. அவ்வளோதான். பாருங்கள், த பஸ் வாஸ் டிலேட், இன் த மீன் டைம் வி ட்ராங்க் டீ. த பஸ் வாஸ் டிலேட், இன் த மீன் டைம் வி ட்ராங்க் டீ. ரெண்டு சென்டென்ஸ் வருது, ரெண்டு சென்டென்ஸுக்கு இடையில அப்படிங்கிற காலத்தை சொல்வதற்கு ரெண்டு சென்டென்ஸுக்கு இடையில என்ன பண்ணுறோம், அந்த காலத்தை குறிப்பிடும் சொல்லை நம்ம என்ன பண்ணுறோம், போட்டோம். ஓகே, மெக்கானிக் காரை சரி செய்கிறார், ப்ரெசண்ட்டு. அதற்கு இடையில் அவன் சாப்பிடுவான். இப்போ என்ன பண்ணுறாரு, காரை சரி செய்கிறான், இதற்கு இடையில சாப்பிடுவான் இதுக்கப்புறம். ஓகே, பாருங்கள், ரொம்ப சிம்பிள். தி மெக்கானிக் காரை சரி செய்கிறார். ஓகே, ஃபிக்ஸஸ் த கார். ஓகே, த மெக்கானிக் ஃபிக்ஸஸ் த கார், காரை சரி செய்கிறார். இந்த மீன் டைம் என்ன பண்ணுவார், அவர் சாப்பிடுவார். ஹீ வில் ஈட். அவ்வளோதான். பாருங்கள், த மெக்கானிக் ஃபிக்ஸஸ் த கார், இன் த மீன் டைம் ஹீ வில் ஈட். த மெக்கானிக் ஃபிக்ஸஸ் த கார், இன் த மீன் டைம் ஹீ வில் ஈட். அவ்வளோதான். கூட்டம் தொடங்க போகிறது, இதற்கு இடையில் உங்கள் தொலைபேசியை சைலண்டில் போடவும். இதற்கு இடையில் உங்கள் மொபைலை சைலண்டில் போடுங்க. ஓகே, கூட்டம் தொடங்க போகிறது, இது நமக்கு தெரியும். த மீட்டிங் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். ஓகே, த மீட்டிங் இஸ்
அபவுட் டு ஸ்டார்ட். ஒரு விஷயம் இப்போ தொடங்க போகுது அப்படின்னா நம்ம அபவுட் டு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அது நமக்கு தெரிஞ்சது தான். அப்படியே எழுதியாச்சு. த மீட்டிங் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். கூட்டம் தொடங்க போகிறது. இதற்கு இடையில் ஓகே. இந்த மீன் டைம் ஓகே. ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கலாம், தண்ணி குடிக்கிறவங்க குடிச்சிக்கலாம், சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம், எந்த மாதிரியான சென்டென்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், அர்த்தம் வரும். ஓகே. நாம் கொடுத்துருக்கிறது உங்கள் தொலைபேசியை சைலண்டில் போடவும். ஓகே. ப்ளீஸ் பாருங்கள், புட் யுவர் மொபைல்ஸ் ஓகே ஆன் சைலண்ட். அவ்வளோதான். சிம்பிளாக அப்படியே இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் நம்ம வழக்கமாக ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். இந்த மாதிரி இருக்க சிம்பிள் சென்டென்சஸ் நமக்கு ரொம்ப பழக்கமாக இருந்தால் மட்டுமே ஆங்கிலத்தில் சகஜமாக பேச முடியும். or else it will be very very difficult to make a sentence and try to have a fluency-யை நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். சரிங்களா? அப்போது இங்கே இருக்க இந்த சிம்பிள் சென்டென்சஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாதி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடியோ பார்ப்பாங்க, பார்த்ததுமே ரூட் வேர்டை கற்றுக்கிட்டு உடனே என்ன பண்ணிடுவாங்க, லெஃப்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு எங்கே தப்பு வரும் அப்படின்னா இந்த மாதிரி முழு வாக்கியங்களை மேக் பண்ண முடியாது. அப்போ பர்டிகுலர் சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணணும், ஐயோ அதுக்கு எப்படா இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த இடத்துல பிளாங்க் ஆயிரும். ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு இமீடியட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, சென்டென்ஸை டெலிவர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நாம் ஒரு சென்டென்ஸை படிக்கிறோம், ஒரு கான்செப்டை படிக்கிறோன்னா ஃபுல்லாக என்ன பண்ணணும், A to Z நீங்கள் கற்றுக்கணும். என்னென்ன சென்டென்ஸில் ஒர்க் ஆகுது, அந்த ரூட் வேர்டையும் தெரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து வருகிற மற்ற ஃபுல் சென்டென்ஸும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ரூட் வேர்டு இல்லாமல் வேறு எந்த ரூட் வேர்டு கூட நீங்கள் போடுறதுனாலும் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு உதவும். புரியுதுங்களா? அதனால தான் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வீடியோவை பாருங்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோலையும் என்ன பண்ணுறேன், ஐ கீப் சேயிங் இட். ஓகே, சரி வாங்க. கட்டுமானம் நடந்து கொண்டிருந்தது, அதற்கிடையில் மாற்றுப்பாதையை பயன்படுத்தினோம். கட்டுமான பணி நடந்துட்டு இருந்துச்சு, அதற்கிடையில் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வேறு ரூட்டில் போயிட்டோம். ஓகே, பாருங்கள், கட்டுமானம் நடந்து கொண்டிருந்தது. ரொம்ப சிம்பிள். த கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சிம்பிளான சென்டென்ஸ் எழுதுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, த கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஆன்கோயிங். ஓகே, ஆன்கோயிங்னா நடந்து கொண்டிருந்ததுன்னு அர்த்தம். வேலை நடந்து கொண்டிருந்தது, அதான் ஆன்கோயிங். ஓகே, த கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஆன்கோயிங். கட்டுமானம் நடந்து கொண்டிருந்தது, அதற்கு இடையில். ஓகே, இன் த மீன் டைம் நாங்கள் மாற்றுப்பாதையை பயன்படுத்தினோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். வி யூஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வேஸ்ன்னு போடாதீங்க, டிஃப்ரெண்ட் ரூட்டுன்னு போடாதீங்க, இல்லை ஆல்டர்னேட்டிவ் வேஸ்ன்னு போடாதீங்க. உங்களுக்கு புது ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். த டீடூர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். இது மாற்று வழின்னு அர்த்தம். புரியுதுங்களா? வேறு ஒரு வழியை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிட்டோன்னு அர்த்தம். அதான் டீடூர். ஓகே, டீடூர் அந்த டீப் அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய அந்த டி, அப்புறம் நார்மலாக டூர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கோங்க, டீடூர். ஓகே, பாருங்கள். த கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஆன்கோயிங். இன் த மீன் டைம் வி யூஸ்ட் த டீடூர். ரொம்ப சிம்பிள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன, நாம் இந்த மீன் டைம் இதற்கிடையில் அதற்கிடையில் அப்படிங்கிற சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு, அதற்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற 2 சம்பவத்தை சொல்லி இடையில என்ன பண்ணிக்கலாம், இந்த மீன் டைம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டோம்னா மீனிங் கரெக்டாக வரும். சரிங்களா? ரைட். இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். விருந்தினர்கள் விரைவில் வருவார்கள், இதற்கு இடையில் நான் அலங்காரங்களை முடிக்க வேண்டும். அவன் BE படித்தான், அதற்கு இடையில் அவன் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸை முடித்தான். கணவன் மனைவிக்கிடையில் சண்டை வரக்கூடாது. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஊழியருக்கு நடுவில் முதலாளி அமர்ந்தார். விடுமுறை நாட்களுக்கு இடையில் நான் எனது வீட்டை சுத்தம் செய்வேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். ஸோ இதற்கான ஆன்சர்ஸை கரெக்டாக என்ன பண்ணுங்கள், எழுதி காமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் நம்ம சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை சரியான நேரத்துக்கு வந்து சேரும். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான எக்கச்சக்கமான கான்டென்ட் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த 2 ஃப்ரேசஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.